ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம இல்லை இன்பா வந்து என்ன பண்ண போறான்னா அட்வைஸ். என்ன அட்வைஸ்? அட்வைஸ்னா வந்து ஐயோ அட்வைஸ்னாவே எல்லாருமே ஓடிடுவோம். நானும் ஒரு ஆள் தான். இந்த பூமர் அங்கிள் பூமர் ஆண்டி மாதிரி நான் வந்து அட்வைஸ் பண்ண போறதில்ல. வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு, பாதத்தை தொட்டு வணங்குறேன், திருந்திங்கடா கண்ணு திருந்திங்கடா. இருந்தாலும் வந்து ஒரு லவ் குரு, ஒரு லவ் டிப்ஸ் அந்த மாதிரி அஸ் அ பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, ஏன்னா நம்ம சேனல்ல வந்து முக்கால்வாசி பேர் பசங்க தான் ஃபாலோ பண்றத காரணத்தினால எப்படி வந்து ஒரு பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்றது, எப்படி வந்து அந்த லவ்வை வந்து சஸ்டெயின் பண்ணுறது, இப்போலாம் பிரேக்கப்பு அதுக்கப்புறம் டிவோர்ஸ் அதெல்லாம் நிறையாவே நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஆகாமல் தடுப்பது எப்படி, அந்த மாதிரிலாம் வந்து என்ன தெரியுமா பண்ணும். அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஓகே முடிச்சுக்கோங்க. அவங்க சண்டை போடுறாங்கன்னு சொல்லி நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் சொல்லி முடியும். பார்த்துக்கலாம். அதெல்லாம் புருஷன் அந்த மேரேஜ் அட்வைஸ் அதுக்கப்புறமா சொல்லுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுறதுலே தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ப்ரப்போஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் சீன் ஓகேவா. ப்ரப்போஸ் பண்ணுறது பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பொண்ணு அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் உடனே போய் சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கும் முன்னாடி அவங்க மேரீடா இல்லை சிங்கிளா கமிட்டடா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து ஏஐலாம் உள்ளே இறக்கிட்டாங்க. அதனால ஏஐயா இது உண்மையாகவே பொண்ணான்னு பார்த்து லவ் பண்ணுங்க. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. யாரோ ஒருத்தர் ரியல் அனன்யான்னு சொல்லிட்டு சரியா, அந்த பொண்ணு செம்ம க்யூட்டாக தான் இருந்துச்சு. கடைசியில் அது கீழே கமெண்ட்லேயே ஒன் சைட்லவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. யுவர் சோ க்யூட், இன்னைக்கு ஓ மூஞ்சில தான் முடிப்பேன், அந்த மாதிரி இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்குது, இப்பெல்லாம் ட்ரெஸ் போடாதடா செல்லம் அப்படி இப்படின்னு. கடைசியில் பார்த்தா அது ஏஐ. ஏய் என்ன சிஸ்டரா நீ பின்னாடி எல்லாம் சுத்துற, நான் ஒருத்தர் லவ் பண்றேன்னு சொன்னா அதெல்லாம் தெரியுமே. இப்போ ரீசெண்டாக வந்தது அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. அதனால அது பொண்ணான்னு முத பார்த்துக்கங்க ஓகேவா. பொண்ணான்னு பாருங்க, அதுக்கப்புறம் அது கமிட்டடா இல்லை என்னன்னு பார்த்துட்டு பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா டேரெக்டாக போய் சொல்லிடுங்க. ஏன்னா பொண்ணுக்கு வந்து எப்பயுமே வந்து ஓப்பனாக சொல்கிறதா பிடிக்கும். இந்த அட்வைஸ்லாம் உனக்கு இல்லை, என்ன ரோட்டில் போகிற பிள்ளைலாம் பிடிச்சிச்சின்னு போய் லவ் யூ சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உனக்கு முடிஞ்சிருச்சு, டைமிங் முடிஞ்சு, இவன் பண்ண தப்ப பண்ணிடாதீங்கன்றதுக்காக தான் இந்த அட்வைஸ். அதெல்லாம் ஓகேவா. அந்த பொண்ணை வந்து டேரெக்டாக அப்ரோச் பண்ணி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து தாராளமாக சொல்லிடலாம். ஒரு பயம் இருக்கும், நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெண்டாக இருக்கோம் நாங்கள், இல்லை வந்து ஸ்ட்ரேஞ்சராக தான் இருக்கும், சொன்னதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் சொல்லி ஏதாவது பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது. நீங்கள் வந்து அப்படியே என்னை லவ் பண்ணல, ஆசிட் அடிச்சிட வேண்டி, கொன்று வேண்டி அப்படின்னா வீட்டில் சொல்ல தான் செய்வாங்க. டீசெண்டாக போயிட்டு இங்கே பாரு, ஒன்று வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லவ் பண்ணலாம், யோசிச்சு சொல்லு, நான் உனக்கு கம்பல் பண்ணல அப்படிலாம் சொல்லக்கூடாது, அமைதியாக அப்படின்ட்டு டீசெண்டாக சொல்லிட்டு, அப்படி இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்காத பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணுறதும் தப்பு. அதனால டீசெண்டாக விலகிடுங்க ஓகேவா. அதனால தான் எப்பயுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு லவ் பண்ணும். லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் கேட்டு அதுக்கப்புறம் ஹர்ட் ஆகுது, அது தப்பு ஓகேவா. ப்ரப்போசல் இதுதான் ஓகேவா. டேரெக்டாக சொல்லணும், போய் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லுங்க எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் லவ் பண்ணிட்டீங்க சரியா. லவ் பண்ண அந்த ஒரு 6 மாதம் எப்படி இருக்கும்? அது நல்லா தான் இருக்கும் அந்த 6 மாதத்துக்கு. இப்போ 6 மாதத்துக்கு தான் ஃபஸ்ட்டு பேச போகிறோம். அப்படியே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னே வந்து 6 மந்த்ஸ்லாம் ரொம்ப அதிகம். ஒரு 2 months 3 months அது வந்து ஓ லவ். இப்போ நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தப்போ எப்படி இருந்துச்சு? கிட்டத்தட்ட 1 year 2 years நல்லா தான் இருந்துச்சு. சரி விடு, 2.5 years நல்லா இருந்துச்சு. என்னை மாதிரி பொண்ணெல்லாம் லவ் பண்ணா ஒரு 2 years 2.5 years நல்லா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பொதுவாக வந்து பொண்ணுங்களை லவ் பண்ணால் வந்து ஒரு 6 months ஓகேவா. பொண்ணுங்கன்னு இல்லை, பொண்ணுங்க பசங்க எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆனாலுமே ஒரு 6 months சும்மா அப்படியே வயிற்றுல பட்டாம்பூச்சி, இந்த பக்கம் பாட்டு, எந்த பாட்டுனாலும் நமக்காகவே எடுத்த மாதிரி இருக்கும். நம்மளால வந்து அந்த இடத்துல ஹீரோயினாலாம் இமேஜின் பண்ணிக்கிட்டு அந்த இதில் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த கப்பில் அப்போ தான் பார்த்துருக்காங்க ஓகேவா. 2 பேரும் இப்போ தான் பார்த்துருக்காங்க. எது பண்ணாலும் அப்படியா ஓகே ஃப்ரெண்ட்ஸோட போறியா போடா தங்கம், உனக்கு இது பிடிச்சிருக்கான் எடுத்துக்கோ, உனக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் வருது அடி தங்கமே போய் தூங்குடி மயிலு அப்படின்றது. அம்மு குட்டி சல்ல குட்டி ஜாங்கிரி பூந்தி. இருங்க, நான் ஒரு சின்ன அட்வைஸ் தரேன். நான் முதல்ல சொல்லிக்கிறேன். முதல்ல என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஊர் சுற்றணும்னு ஆசை இருந்ததுன்னா இப்போயே ஃபுல்லாக சுற்றிக்காங்க. அதுக்கப்புறம் எப்போ அவங்க கூட போர் அடித்தா அதுக்கப்புறம் லவ்க்கு வாங்க ஓகே. அதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க, பார்த்துக்கோங்க. அது என்னமோ கரெக்ட் தான். அது வந்து எதனால அப்படின்னு சொல்கிறேன், பொண்ணுங்க பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நான் சொல்கிறேன் ஓகேவா. நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸை பிரிக்கிற டைப்லாம் கிடையாது ஓகேவா. அதுவும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 6 months சூப்பராக தான் இருக்கும். எது பண்ணாலும் கரெக்டாக அப்படின்னு தோணும். அவங்கள வந்து ரொம்ப எது பண்ணாலும் தெரியாதுங்க. அப்புறம் ஒரு 6 monthsக்கு அப்புறம் போக 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 தான் நீ பண்ணுறது தப்பு, நீ ஏன் அவ கூட பேசின, நீ ஏன் இவன் கூட பேசின, நீ எதுக்கு சொல்லாமல் இதை பண்ண, அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சண்டைகள் வரதான் செய்யும். எல்லா கப்பலுக்கும் ஒரு நமக்கு மட்டும் நினைக்காதீங்க, அது டாக்ஸிக் கிடையாது.
அதை வந்து ஒரு உரிமை எடுத்துக்கிறது. நம்ம ஒய்ஃப் ஆச்சே இவ எப்படி அவன் கூட பேசலாம், நம்ம ஹஸ்பண்ட் ஆச்சே எப்படி அவ கூட பேசலாம் அப்படின்ற மாதிரி 6 மாசத்துலயே புருஷன் பொண்டாட்டின்னு பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிருவீங்க, அது வேற விஷயம். ஒன்று வந்து பையன் வந்து இன்னொரு பையன்கிட்ட பேசாத அப்படின்னா சும்மா பொசசிவால மட்டும் கிடையாது. எப்பயுமே வந்து ஒரு பையனுக்கு வந்து மற்ற பசங்களை பற்றி நல்லா தெரியும். அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் வந்து மற்ற பொண்ணுங்களை பற்றி தெரியும். அந்த சேஃப்டிக்காக தான். உங்கள் மேலே டவுட் அப்படின்னு கிடையாது, ஆப்போசிட் ஜெண்டர் மேலே உங்களுக்கு டவுட் இதனால தான் இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரியா? அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கங்க. அதே மாதிரி இன்னொரு பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி யாரையும் லவ் பண்ணால் 100% லவ் பண்ணிடாதீங்க. அப்படி வந்து இவங்க இல்லைன்னா நம்ம செத்துருவோம் அப்படின்னு ஒண்ணுமே பண்ண முடியாதுமா, பேச முடியாது, சிரிக்க முடியாது, உட்கார முடியாது, நிக்க முடியாது, போற முடியாது, மறக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுப்பா சொல்லிட்டு ரொம்ப அடிக்ட் ஆகிறதா இருக்கட்டும், எதுவுமே வந்து ஆகக்கூடாது. சரியா? ஒரு லிமிட்டாக இருந்துக்கணும். ஏன்னா யாருமே வந்து நம்ம அம்மா அப்பா தான் நமக்கு எப்பயுமே வந்து எப்போ எப்படி சொல்கிறது, லிமிட்டாக இருந்ததுன்னா நானும் தப்பிச்சிருப்பேன். சோலி முடிச்சு அப்படிலாம் கிடையாது, நான் தப்பிச்சிருப்பேன். அதாவது லிமிட்னா என்ன சொல்றதுன்னா, இப்போ நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இப்பயும் ஒரு லிமிட்ல இருக்கணும். லிமிட் இந்த சென்ஸ் எப்படின்னா, ஐயோ அந்த மாதிரி அவங்க இல்லைன்னா நம்ம செத்துருவோம், ஐயோ இல்லைன்னா என்ன பண்றது, அப்படியே படபடப்பாருது, அப்படியே டென்ஷன் ஆகுது, பிபி ஆகுது, அப்படிலாம் கிடையாது. யாருனாலும் என்னைக்குனாலும் வந்து ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போக தான் போகிறாங்க. இந்த சென்ஸ் மேபி ஃபியூச்சர்லையா இருக்கலாம். நம்மளை விட்டுன்னா என்ன சொல்றது, என்ன எது நடக்கும் அப்படின்னு தெரியாது. ஒரு பர்சன் மேலே அடிக்ட் மட்டும் ஆகவே கூடாது. இருந்தாலும் அன்பை கொடுக்கலாம், ரொம்ப கொடுக்கலாம். ஆனாலும் ஒரு நாள் நம்ம தனியாக தான் இருக்க போகிறோம், இன்னைக்கு தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போவோன்றதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பாசம் வைங்க, அவ்வளோதான். அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் அதான் விட்டு கொடுத்து போகணும். இப்போ பொண்ணுங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சண்டை போட்டாங்கன்னா கோவமாக ஃபோனை வச்சிருவாங்க. இருந்தாலும் பசங்க கூப்பிடணும்னு எதிர்பார்த்துட்டு தான் இருப்பாங்க. கட் பண்ணி விடுவோம், ஆனாலும் எதிர்பார்ப்போம். என்ன பண்ணுவோம், டென்ஷனில் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு எங்கேயாவது போவோம், எங்கேயாவது போவீங்க. இல்லைனா விடு அவளே வந்து சரியாரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவீங்க. கரெக்டா? அப்படி கிடையாது. முடிஞ்சு அந்த இடத்துல பிளாக் பண்ணிட்டு சும்மா மாட்டிடுங்க. பெஸ்ட்டு. இப்படிலாம் அட்வைஸ் பண்ணாத, அரைஞ்சிருவேன். அதெல்லாம் கிடையாது, அப்படி இல்லை. பொண்ணுங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து திரும்பி அவங்க வந்து சமாதானப்படுத்தணும். எனக்கானவளே நீ தான் கிட்ட வரியா, தெரிஞ்சா செஞ்ச கிடையாதா, அந்த மாதிரி ஒரு பையனை பொதுவாகவே பிடிக்கும். என்ன பொண்ணுங்களுக்கு வந்து கெஞ்சிட்டே இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். இருந்தாலும் வந்து அந்த பொண்ணுங்களோட நேச்சரே அப்படி தான். அதே மாதிரி வந்து பசங்களும் வந்து பொண்ணுங்களும் புரிஞ்சுக்கணும். என்னன்னா பசங்களுக்கு வந்து சண்டை போட்டோன்னே அவங்களுக்கு டைம் தேவைப்படும். உடனே அப்படியே சார்ட் அவுட் பண்ணலாம், பேசலாம்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா பொண்ணுங்க வந்து ஒரு நாளைக்கு 4000 வார்த்தை பேசினா பசங்க வந்து 400 வார்த்தையோ தான் பேசுவாங்க. அந்த மாதிரி 40 ரொம்ப கம்மி. ஆமாம் 400 பேசுவாங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ கவுண்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு வந்து இப்பயே பேசணும், சார்ட் அவுட் பண்ணிடணும் அப்படின்னு வந்து கேர்ள்ஸ்க்கு தோணும். ஆனால் பசங்களுக்கு அப்படி கிடையாது. கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக மைண்டை ஃப்ரீ பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பேசலாம் அப்படின்னு தோணும். ரெண்டு பேரும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறோமா மாதிரி ஒரு ½ அன் ஹவர் கேப் எடுத்துக்கிட்டா கூட ஓகே. ஆமாம், ரொம்ப கேப் எடுத்து, ஏன்னா பொண்ணுங்களுக்கு உடனே சார்ட் அவுட் பண்ணணும்னு தோணும். அதனால ரொம்ப கேப் எடுத்து பேசாமலாம் இருக்காதீங்க. அதுவும் இல்லாமல் சண்டைன்னு வந்துருச்சுன்னா தேர்ட் பர்சனை கண்டிப்பாக இன்வால்வ் பண்ணவே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 2 பேருமா சார்ட் அவுட் பண்ணுங்கள். யாராவது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அதாவது இந்த மாதிரி பசங்க வந்து நம்ம சண்டை போட்டோம்னு வைங்களேன், அப்படியே ரீல்ஸ் பார்த்துட்டு தூங்கிடுவாங்க. அப்புறம் நம்ம தனியாக அழுதுட்டு இருப்போம். அப்புறம் நமக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி அந்த மாதிரி டைமில் வேணால் ஷேர் பண்ணாதான், நம்மளுக்கு லெட் அவுட் பண்ணாதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், மனசெல்லாம் பாரமாக இருக்குன்னா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம். ஊருக்கே போய் நம்ம கதையை சொல்லணும்னு அவசியம் இல்லை. பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி ஒரே ஒரு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட் சொல்ல மாட்டாங்க, பசங்க சொல்ல மாட்டாங்க. பொண்ணுங்களுக்கு வந்து அதான் பொண்ணுங்களே வந்து காசிப்க்கு பேர் போனவங்க. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கலாம். இருந்தாலும் அந்த ஃப்ரெண்டு நீங்கள் 2 பேரும் சேர்றதுக்காக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம், ஐயோ அவன் அப்படி பண்ணிட்டானா, அத்துட்டுறி முடிச்சிடுறி, அவன் கூட பேசவே பேசாதடி, ஐயோ இப்படிலாம் பண்ணானா அப்படின்னு பேசுகிற ஃப்ரெண்டு கிட்ட சொல்லக்கூடாது. என்ன இருந்தாலும் நீங்கள் சேரணும்னு நினைக்கிறாங்களா, உங்களுக்கு நல்லது யோசிக்கிறாங்களா, அவங்க கிட்ட சொல்லுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அந்த மாதிரி பாஸ்வேர்டு அந்த சண்டைலாம் நார்மலாக பொசசிவ் வரதான் செய்யும். அதை நினச்சி வந்து டாக்ஸிக்காக இருக்குது, நம்ம மேரேஜே பண்ணக்கூடாது, ஐயோ இன்னும் இப்படி இருக்குன்னா நினைக்காதீங்க. இதை விட ரீமாசன் மாதிரி நீ எனக்கு அப்படிலாம் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 90% கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவன் கூட என்ன ரீமாசன்லாம் சொல்லியிருக்காங்க தான். அப்படியே மேரேஜ்க்கு அப்புறம் டோட்டலாக அவங்க மாறிடுவாங்க. சரியா? அது ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் நம்மளோடது எனக்கு பிடிச்சது எனக்கு மட்டும்தான் வேணும்னு ஒரு இதில் பண்ணுறது. போக 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 இதெல்லாம் ஒரு சாதாரண மேட்ரு. இப்போ எனக்கே நினச்சா சிரிப்பு வருது, ஐயோ இப்படிலாமா இருந்திருக்கோம், நம்ம அவட்ட பேசாத இவட்ட பேசாதெல்லாம் சொல்லியிருக்கோம் தான். அந்த மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும், பாஸ்வேர்ட் செக் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அது எல்லாமே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எப்போ வந்து கப்புளோட ஃபோனை, உங்கள் பார்ட்னரோட ஃபோனை செக் பண்ணாமல் இருக்கீங்களோ, இந்த லவ் டுடேல சொன்ன மாதிரி, அது வரைக்கும் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். ஓகேவா? 1000 பேர்கிட்ட பேசினாலும் உங்களை ஒருத்தங்களை லவ் பண்ணால் போதும்ல. அந்த மாதிரி தான் இப்போ அதை விட மோசமான ஜெனரேஷன் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அவங்க அந்த லிமிட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் பேச லவ் பண்ணலாம். ஓகேவா? இதுவே வந்து எல்லாருக்கிட்டையும் போய் லவ் கண்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க, கரெக்டாக இருக்காங்க அப்படின்னா ஓகே.
ஒரு பையன்கிட்ட பழகிற மாதிரியே ஒரு பொண்ணுக்கிட்டையும் நார்மலாக பழகினாங்க அப்படின்னா ஓகே, அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பொசசிவ் ஆக வேணாம். ஆனாலும் விடுங்க, நார்மலாக அது சரியாயிடும். டைம் போக போக அது நார்மல் ஆயிடும். நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. வேறு என்ன நிறைய கப்பிள் கூட சண்டை வரும்? அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு 100% நம்பிக்கை வச்சுருப்பாங்க. சரியா? மேலே நம்பி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அந்த நம்பிக்கை மட்டும் வீண் பண்ணிடாதீங்க. சரியா? ஒரு வாட்டி லைஃப்பில் வந்து சந்தேகம்னு வந்துருச்சுன்னா அது சாகிற வரைக்கும் போகவே போகாது. 100% நம்புறாங்கன்னு வைங்களேன். அவங்க வந்து எல்லாமே சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கள். உங்கள் பார்ட்னர் தானே, இப்போ அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாது கூட பார்ட்னர் கிட்ட சொல்லுங்கள், நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிரு. நீ தப்பே பண்ணிட்டு போய் அவங்க கிட்ட சொன்னேனாலும் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணி அதை மன்னிக்க தோணும். இதுவே அவங்களா கண்டுபிடிச்சாங்கன்னு வைங்களேன், இதை மறைச்சிருக்கான், இன்னும் எத்தனை மறைச்சிருப்பான் நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் அது பொண்ணுங்க வந்து ஓவர் திங்க் பண்ணுறதுல வந்து அவங்கள நம்பர் 1. ஓகேவா? அப்படி இருக்குமோ, அப்படியா இருக்குமோ, அங்கே போய் போனோம், அதுவும் பொய்யா இருக்குமோ, இதுவும் பொய்யா இருக்குமோ, இது சொல்லலையோ அது சொல்லலையான்ட்டு அப்படி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே சந்தேகம், தொட்டதுக்கெல்லாம் சந்தேகம் வந்துடும். ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ, ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ, ஒரு வேலை இருக்குமோ, ஒரு வேலை இருக்குமோ. அதனால அந்த ஒரு பாயிண்ட் நல்ல பேர் வாங்குறது வந்து ரொம்பவே கஷ்டங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன கெட்ட பேர் வந்துருச்சுன்னு வைங்களேன், லைஃப் லாங் அது ஃபாலோ ஆகும். அதனால தான் சொல்கிறேன், தப்பு பண்ணாலும் சொல்லி மன்னிப்பு கேட்டுருங்க. இல்லைனா தப்பே பண்ணாதீங்க. அவங்களா கண்டுபிடிச்சி உங்ககிட்ட சண்டை போட்டாங்கனாலும் அவங்கள பிரேக்கப் பண்ணிடுங்க. அதாவது நீயே பெரிய தப்பு பண்ணி மாட்டிக்கிட்ட அப்படின்னா சரி ஓகே, நான் தப்பு பண்ணிட்டேன், இன்னும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது, அவளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு விட்டுட்டு அதில் திருந்தி அடுத்த ரிலேஷன்ஷிப்லையாவது உருப்படியாக இருக்க பாருங்கள். ஓகேவா? ஏன்னா பொண்ணுங்களுக்கு அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பசங்களுக்கும் அப்படி தான். இதுவே உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வேறு பசங்க அந்த மாதிரிலாம் பேசினா உங்களுக்கு வலிக்குதில்ல, அதே மாதிரி தானே எங்களுக்கும் வலிக்கும். அதனால தான் சொல்கிறேன். சரியா? யாரையும் ஹர்ட் பண்ண வேணாம், உண்மையாக இருக்கலாம். இந்த வேர்ல்டே ஆக்சுவலாக செல்ஃபிஷ் வேர்ல்டு தான். அதில் வந்து செல்ஃபிஷாக தான் இருந்தாலும் ஏதோ ஒரு அதையும் தாண்டி ஒருத்தவங்க உண்மையாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களும் வந்து உண்மையாக இருங்க. சரியா? இப்போ இந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறாங்க, பசங்களும் லவ் பண்ணுறாங்க, பொண்ணுங்களும் லவ் பண்ணுறாங்க. கரெக்டாக? நீங்கள் தூங்கிட்டு இருக்க சார், தூங்கிட்டா சார். இதுக்கெல்லாம் நடுவில் எடிட்லாம் போட்டு உங்களுக்கு பிடிச்சிக்காதான் போடுவேன், லவ் டுடே சீன்ஸ் போடுவேன், அந்த மாதிரிலாம் போடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி, இப்போ உங்களுக்கு யார் லவ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்து லவ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து 90s கிட்ட இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு தோணுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உண்மையாக லவ் பண்ணுறவங்கள லவ் பண்ணுங்கள். வீட்டெல்லாம் சொல்லிச்சு, வீடு தேடி வந்திருக்கு. வராம பின்ன நீ உயிர்டி. இப்போ வந்து நீ வந்து எப்படின்னா, நான் வந்து ஃப்ரீ டைப், நான் வந்து எத்தனை பேர் கூடனாலும் பழகுவேன், பார்ட்டிக்கு போவேன், பப்புக்கு போவேன், தண்ணி அடிப்பேன், நான் எனக்கு கேர்ள்ஸ்லாம் நார்மல், 4-5 பேர்கிட்ட பழகிறதுலாம் தப்பு இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் என்னென்னமோ இருக்குது அப்படின்னா தாராளமாக இரு, அது உன்னோட மைண்ட் செட். ஆனால் அதுக்கேற்ற மாதிரியே பொண்ணு இருக்கும்ல, பப்பில் டான்ஸ் ஆடிட்டு ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி கேஷுவலாக 2 பேருமே அதை கேஷுவலாக எடுத்துக்கிறீங்கன்னா அவங்க கூட நீங்கள் பார்ட்னர் சேரலாம். சரியா? ஒரே மாதிரியான கேரக்டராக இருக்கட்டும், ஒரே மாதிரி திங்கிங் தாட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட தான் நீங்கள் பார்ட்னர் சேரணும். ஒருத்தவங்க உண்மையாக இருந்துட்டு இன்னொருத்தவங்க இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் விரும்புகிறவங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது. கரெக்டாக? ஓகே. லவ்னு ஒன்று பண்ணால் அது வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுங்க. இது வந்து லவ்வில் தான் இருக்க போதா, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க போதா, இல்லை வந்து மேரேஜ் வரைக்கும் போதா, அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த லவ்வில் இறங்கணும். ஓகே? அதே மாதிரி எல்லாமே சொல்லிடுங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும், பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா, பசங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா, எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லுங்கள். அவங்கள இன்ட்ரோ கொடுங்க. மெயினாக வந்து இப்போ உங்களுக்கு பசங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு பொண்ணுங்களே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் தாராளமாக அவங்க லவர்கிட்டயோ வந்து இன்ட்ரோ கொடுங்க. சரியா? இன்ட்ரோ கொடுத்து அவங்க கொஞ்சம் சண்டை வரும், சமாளிச்சிடும். ஓ சாமி வேற கூட்டு போங்கடா. இன்ட்ரோ கொடுத்தா பெரும்பாலும் சண்டை வராது. நிறைய அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாண்ட் ஆயிடுச்சுன்னு இல்லையா, அந்த பொண்ணுங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே ஓகே, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், அந்த மாதிரி வந்து ஒரு லிமிட்டை தாண்டாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா பழக விடுவாங்க. சரியா? யாருன்னே தெரியாது, தூரத்தில் பார்க்கும்போது அவங்க ட்ரெஸ்ஸிங்கை வச்சு அவங்களோட பார்த்து வந்து நாங்கள் தப்பாக எடை போட்டுடலாம். மேபி என்ன இப்படி இருக்காங்க, பார்த்தாவே சரியில்லையே, நம்மளால் கூட எப்படி பழகுவோம் அப்படின்லாம் தோண ஆரம்பிச்சோம். அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நார்மலாக எல்லாருக்கிட்டையும் பழக வைங்க. ஓகேவா? முக்கியமாக பொய் சொல்லி மட்டும் மாட்டிக்காதீங்க. பொய் சொல்லவே கூடாது. கண்டிப்பாக ஒரு சின்ன பொய் கூட சொல்லுவாங்க, ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்காக பொய் சொல்லலாம், தப்பு இல்லை அப்படின்ட்டு. அப்படி நினச்சி நீங்கள் பொய் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா பின்னாடி வந்து நீங்கள் தான் பெரிய துக்கத்தில் இருப்பீங்க. அந்த மாதிரி தான், பொய் மட்டும் சொல்லவே கூடாது. ஏன்னா வந்து நீங்களே பாருங்களேன், அம்மா அப்பா கூட நம்ம கூட வந்து ஒரு 20-20 வருஷம் 25 வருஷம் தான் நம்ம கூட வரப்போகிறாங்க. கரெக்டாக? மிச்ச லைஃப் ஃபுல்லாக நம்மளோட லவ்வரோ நம்மளோட ஒய்ஃபோ தான் வரப்போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம், அவங்களோட நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்ம நல்லா பார்த்துப்போம். நம்ம எங்கே போனாலும், ஒரு பொண்ணுக்கு என்ன தெரியுமா, இவனை எங்கே போனாலும் நமக்காக தான், நம்மளை தான் நினச்சிட்டு இருப்பான். ஒரு ரூம்குள்ளே 1000 பொண்ணுங்க இருந்தாலும் அவன் கண்ணு நம்மளை தான் தேடும் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் மட்டும் அந்த பொண்ணுக்கு வந்துருச்சுன்னா எங்கே வேணா போடா உலகத்தை வேறு ஏதாவது உலகத்துக்கு கூட போயிட்டு வாடா, நான் வெயிட் பண்ணுறேன், 2 வருஷமோ 3 வருஷமோ வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி வெயிட் பண்ணுவாள். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். அதே மாதிரி பசங்களும் அதே மாதிரி தான். பொண்ணுங்களும் நிறைய பேர் சீட் பண்ணுறாங்க,
அது என்னன்னா இப்போ வந்து பொண்ணுங்க எவ்வளோ பேர் தெரியுமா, எவ்வளோ பேர் சீட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நல்ல பசங்க கிடைக்குது. அதே மாதிரி நல்லா லவ் பண்ணுற பொண்ணுங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளே பாய்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்குது. அப்படிலாம் மாற்றி மாற்றி கிடைக்கிறனால என்ன பண்ணுறதுனே புரியல. அந்த ஏதோ டைலாக் சொல்லுவாங்களே, அட்டு ஃபிகருக்கு குட்டு பாயும் குட்டு ஃபிகருக்கு அட்டு பாய் கிடைக்கிறது தான் உலக வழக்கம். உண்மையாகவே அப்படி தான், ரொம்ப ரேர் தான் ரெண்டுமே கரெக்டாக செட் ஆகிறதுலாம். கிட்டத்தட்ட எங்களை மாதிரி. ஆமாம், இது என்ன? அரே நீ அப்பா இவனும் வந்து என்ன சொல்றது, இவனுமே நிறைய தப்புகள் பண்ணியிருக்கான், பொய் சொல்லியிருக்கான். எதுனாலும் ஓப்பனாக சொல்லிடணும். இருந்தாலும் அதான் சொல்றேன்ல, நாங்களுமே வந்து சண்டைலாம் போட்டுட்டு இருந்தோம் தான். மேரேஜ்க்கு அப்புறம் தான் சும்மா சண்டையெல்லாம் கிடையாது, வேற மாதிரி சண்டை போடுவோம். வேற மாதிரி சண்டையெல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம் இருந்துச்சு. ஓகேவா, அது வந்து மேரேஜ் அட்வைஸ்ல அடுத்து சொல்றேன். இப்போ லவ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும், மேரேஜ்க்கு அப்புறம் வந்து இதை விட பயங்கர ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா லவ்ல வந்து எப்பயாவது பார்ப்போம், எப்பயாவது தியேட்டர் போவோம், அது மாதிரி எப்பயாவது வந்து மீட் பண்ணிப்போம். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாமே கரெக்டாக தெரியும். இது வந்து ஒரு 4 செவருக்குள்ள 2 பேரை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் ஆக போகுது. ஓகேவா, ஒரு கேரக்டர் கல்யாணம் ஆகி ஒரு 6 months ஃபுல் சண்டை தான், யாராக இருந்தாலும் சரி. யாருக்குனாலும் 6 months to 1 year மெயினாக லவ் பண்ணவங்களுக்கு. அரேஞ்ச் மேரேஜ் கூட புதுசாக பேசி பழகி அப்பதான் அவங்க கேரக்டர் தெரியும். ஆனால் லவ் பண்ணவங்களுக்கு லவ் பண்ணும்போது நீ அப்படி இருந்த, இன்னும் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தா அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க. நிறைய சண்டை அது இதுன்ட்டு வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நிறைய உண்மைகள் எப்படி ஒன்றாவே இருக்கிறனால உண்மைகள் மறைச்சி வச்ச உண்மைகள்லாம் வெளியே கண்டிப்பாக மேரேஜ்க்கு அப்புறம் வந்துடும். அதனால ஸ்டார்டிங் கொஞ்சம் அந்த செட் ஆகிற வரைக்கும் சண்டை இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுத்து போய் அப்புறம் போக 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 அப்படியே செட் ஆகிடும். அந்த சண்டையை தாக்கு பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்னன்னாலும் சமாளிச்சிடலாம், ஃபீல் வந்துடும். ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் சண்டை, ஒரு டிவோர்ஸ் பண்ணிடலாம்டா அப்படின்ற அளவுக்கு ஒரு சண்டை வரும் தான். ஆனால் அதையும் தாண்டி நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் பண்ணுற. என்னை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி. ஆளுக்கு ஒரு பக்கம் இழுக்கும்போது அறுந்துக்க தான் செய்யும். சில பேர் ரப்பர் பேண்ட் அறுந்து போச்சுன்னா தூக்கி போட்டுருவாங்க, ஆனால் சில பேர் முடிச்சு போட்டு திரும்ப யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கவங்க கூட இல்லை ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறாங்க, சொல்ல 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 திருப்பி பண்ணிட்டே இருக்காங்கன்றவங்க கூட நமக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. லவ் பண்ணுறப்பையும் சரி மேரேஜ் அப்புறமும் சரி, ஐயோ என்ன பண்ணுறது, ஊர் உலகத்துக்குலாம் சொல்லிட்டோமே, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இத்தனை வருஷம் லவ்வே எப்படி வந்து இப்போ பிரிஞ்சுட்டா என்ன பேசுவாங்க, அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காது. ப்ராக்டிக்கலாக யோசி. ஓகேவா, ப்ராக்டிக்கலாக யோசிச்சு நீ இது வந்து இவங்க கூட இத்தனை வருஷம் இருந்துட்டமே இப்போ இருக்கணுமேன்னு நினைக்காத. ஓகேவா, இதுக்கு மேலே இத்தனை வருஷம் இருக்கணுமே, அவன் கூட இருக்க முடியுமா, அவ கூட இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு உனக்கு பிடிக்கலையா அந்த இடத்துல இருந்து விலகிடு. சரியா, ஆனா உனக்காக சூசைட் பண்ண போனோம் பாரு, நான் ஒரு முட்டாள்டி. நான் மட்டும் இல்ல, லவ்க்காக சூசைட் பண்ற அத்தனை பசங்களும் இல்ல முட்டா குருவிங்க தான். சின்ன சின்ன சல்லி மாட்டுக்கெல்லாம் விலக வேணாம். ஆனா இந்த விஷயம் ஒரு பெரிய விஷயம். ஐயோ இதை சகிச்சுக்கிட்டு நமக்கு வாழணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் தாராளமாக நீ ஸ்டெப் அவுட் பண்ணிக்கலாம். என்ன, எங்களுக்கு அந்த மாதிரி பெரிய சண்டை அப்படின்னு வந்ததில்லை, ஆனால் மைனர் சண்டைகள் வந்துட்டு தான் இருந்துச்சு. மேபி நாங்கள் டிவோர்ஸ் வரைக்கும் கூட போயிருக்கலாம், அந்த மாதிரியும் சண்டை வந்திருக்கு தான். ஆனாலும் வந்து இல்லை வேண்டாம், டிவோர்ஸ் அளவுக்கு எங்களுக்கு வேண்டாம், ஓகே இதை திருத்திக்கலாம், இதை மாற்றிக்கலான்ற மாதிரி சண்டைகள் வந்தனால தான் இப்போ நிறைய சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்கோம். கரெக்டாக இப்போயும் சண்டை வராதுன்னா சொல்லலைங்க, சின்ன சின்ன சண்டைகள் வரும். இருந்தாலும் எப்படி விட்டு கொடுத்து போகிறது, நான் எப்படி இவனுக்கு வந்து இவன் ஓகே அந்த டைம் எடுத்துகிட்டு வரட்டும் நான் வெயிட் பண்ணுறதா இருக்கட்டும், அவன் வந்து சரி ஓகே இவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவா, இந்த மாதிரி போய் நம்ம சமாதானப்படுத்தலாம் அப்படின்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து இவன் 2 பேரும் கற்றுக்கிட்டோம்ல, கற்றுக்கிட்டதை வச்சு இப்போ டேக்கிள் பண்ணி போயிட்டுருக்கோம். கரெக்டாக ஒன்றே ஒன்று தான் பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறது, ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஓகேவா, என்னென்ன பாயிண்ட்ஸ்னு. ஒரு பொண்ணோ பையனோ பிடிச்சிருக்கலாம், டக்குன்னு போய் ஓப்பனாக டேரெக்டாக சொல்லிடுங்க, அவங்க கமிட்டடாக சிங்கிளாக தெரிஞ்சுட்டு. ஓகேவா, செகண்ட் வந்து பொய்ன்றது பேசவே பேசாதீங்க. உங்களுக்கு பாஸ்ட் இருந்துச்சுன்னா எக்ஸ் இருந்துச்சுன்னா எதுனாலும் ஓப்பனாக சொல்லிடுங்க. ஏன்னா பின்னாடி வந்து அவங்களுக்கு எக்ஸ் இருக்குது எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஏன் நீ சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு சண்டைகள் வரும். எப்படியும் தெரிய வரும். ஏன்னா யாரோ ஒருத்தவங்க ஃப்ரெண்ட் வந்து அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்தா இப்ப என்னடா இந்த பிள்ளை கூட இது பண்ற அப்படிலாம் பேசிடுவாங்க. ஏதோ ஒன்று மெசேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நம்பவே முடியாது, நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருப்போம், திடீர்னு வந்து குட்டியை குழப்பிட்டு போயிடுவாங்க. ஆமா, நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. அது மட்டும் இல்லாம பழைய ஏதோ போன்ல பழைய சாட்ஸா இருக்கட்டும், சின்ன அதுதான் சொல்றேன்ல, ஒரு சின்ன ஒரு முடிஞ்ச அளவு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டா ஐடி மொபைல் நம்பர் மோஸ்டா எல்லாத்தையுமே மாத்திடுங்க. பெஸ்ட். ஆமாம், கண்டிப்பாக மாற்றி. மேரேஜ் ஆயிடுச்சான்னா இல்லை, நீ ஒரு இதில் கமிட் ஆகிட்ட, அந்த பொண்ணு உனக்கு கண்டிப்பாக வேணும், அந்த பையன் உனக்கு கண்டிப்பாக வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணு. சரியா, அவன் அங்கே இருக்கான் அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இது பண்ணுறது அதெல்லாம் பண்ணாத. ஏன்னா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான். சரியா, கண்டிப்பாக என்னைக்கோ ஒரு நாள். அதே மாதிரி கர்மாவை நம்புங்க. கர்மாவை வந்து நான் 100% நம்புவேன். ஏன்னா அது சுற்றி அடிக்குங்க, கண்டிப்பாக அடிக்கும். உங்களுக்கு ஒருத்தவங்க ஒன்று பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக இப்போ இல்லைனாலும் 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ கழிச்சு அதே வலி, அவங்களுக்கு எந்த ரீசன்னால அந்த வலி வந்துச்சோ அதே வலி உங்களுக்கும் வரும். சரியா, அதான் தப்பிச்சிட்டல. தப்பு செஞ்சவங்க யாருமே தப்பிக்கிறது இல்ல ராஜேந்திரன், தண்டனைக்கான காலம் தள்ளி போகுது, அவ்வளவுதான்.
சரியா? அந்த மாதிரி வரும்போது தான் நீங்கள் பண்ண தப்பு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு சொட்டு கூட வந்து அந்த சந்தேகன்றதை வர வச்சிடாதீங்க, பொய் சொல்லாதீங்க. இன்னொன்று வந்து அதை சண்டை போட்டால் பொண்ணுங்க சமாதானப்படுத்தணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தாராளமாக போய் சமாதானப்படுத்துங்க. ஏன்னா அவன் உன் பொண்டாட்டி உன் லவ்வர் தானே. இப்போ என்ன உனக்கு ஈகோ வந்துருச்சு? போய் சமாதானப்படுத்து, கொஞ்சம் கெஞ்சு, அவ்வளோதான், சமாதானம் ஆயிடுவா. சாரி கேளு. ஒரு சாரி ஒரு சாரி கேட்கறதுல ஒரு தப்பு இல்லையே. ஓகேவா? அதே மாதிரி பசங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. அவனுங்களுக்கு வந்து பொண்ணுங்க எப்படின்னா ஒரு வேலி கட்டிட்டு அதுக்குள்ள அவனை மட்டும் வச்சுட்டு அவன் யார்கிட்ட பேசுவான், என்ன பண்றான், அவன் என்ன சாப்பிட்டுருப்பானா மாட்டானா, நம்ம கிட்ட பேசலையே, நம்ம அழகா இருக்குன்னு சொல்லி நம்ம அவங்கள பத்தி யோசிப்போம். ஆனால் பசங்க அப்படி கிடையாது. ஓகேவா? அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு, ஊர் சுற்றணும், அதுக்கப்புறம் வந்து அப்பா அம்மா சம்பாதிக்கணும், எப்படி பார்ட்டி பண்ணணும், எப்படி வந்து பார்ட்டி பண்றதுல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்ட்டி பண்றது வந்து பசங்களோட பார்ட்டி, பசங்க கேங்கா சேர்ந்து அதுதான் ஏதோ அந்த மாதிரி பல விஷயங்களை நினைச்சிருப்பாங்க. அதை மட்டும் சொல்லலை, நான் லைஃப்ல செட்டில் ஆகிறதா சொல்றேன். லைஃப்ல நிறைய அக்கா கல்யாணமா இருக்கட்டும், தம்பி கல்யாணம், தங்கச்சி கல்யாணம், அத்தனை மைண்ட்ல ஓடும். அந்த பொண்ணு மட்டும் இருக்காது. சரியா? அவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பே இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உனக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு ஓகே டைம் எடுத்து நம்மக்கிட்ட வருவான் அப்படின்னு நீங்கள் இது எல்லாத்துக்குமே அவனுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண விட்டிங்கனாவே அவன் மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி பொய் சொல்ல மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து பிடிச்சதெல்லாம் பண்ண விட்டாங்க, என்ன இந்த பாயிண்ட் நோட் பண்ண விட்டுருந்தாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. ஓகேவா? நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சரியா? அது ஒன்று. அப்புறம் அதான் சண்டை போடாதீங்க. சுத்தமாக டாக்ஸிக்காக இருந்துச்சுன்னா பிடிக்கலன்னா விட்டுருங்க. இதுவே அவங்க வர்த்து வருமா வர்த்து அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த உலகத்தில் உங்களுக்காக அம்மா அப்பாவையோ இல்லை யாரனாலும் விட்டுட்டு உனக்காக நான் வரேன் அப்படின்னு வர கேரக்டர்லாம் ரொம்பவே கம்மி. இப்போ எத்தனை வந்துருச்சுல, எத்தனை சீட்டிங் நடக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ன்றாங்க, அதுக்கப்புறம் 1 லவ் 2 லவ் 3 லவ் அட் அ டைமில் 10 லவ் என்னென்னமோ வந்துருச்சுங்க. உண்மையான லவ்லாம் என்னென்னமோ வந்துருச்சு. அதனால அதை தாண்டி ஒரு பொண்ணு இந்த காலத்தில் உனக்குன்னு வரா, ஒரு பையன் உனக்குன்னு வரானா அவனுக்கு உண்மையாரு, லாஸ்ட் வரைக்கும் உண்மையாரு. ஓகேவா? அது அப்புறம் இன்னொரு விஷயம், ஏன் அவன் எனக்கு இது பண்ணா, ஏன் எனக்கு எங்களுக்குள்ள இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா அந்த கண்ணு படுறது அதையும் நீங்கள் நம்புங்க. இன்னைக்கு வந்து எங்களுக்கு சண்டையே வருதுல, நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னு பாருங்களேன், நாளைக்கே சண்டை போட்டு அழுதுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி தான். ஓகே, எதுனாலும் உன் பிளானை வெளியே சொல்லாத. நீ லைஃப்பில் முன்னேறியா இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உனக்கு நடக்கிற நல்லது எல்லாத்தையும் அப்படியே போட்டு டமரான்னு அடிக்காது. அது என்னது டபராவோ என்னமோ சிங் சக்னு எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்க வேணாம். சரியா? நீ வந்து உனக்குள்ளேயே வச்சுக்கோ, ஹாப்பியாக இரு. ஒன்று நினச்சிக்கோ, அம்மா அப்பா வந்து நம்ம எத்தனையோ தப்பு பண்ணுறோம். ஸ்கூலுக்கு இந்த யூத் மூவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஸ்கூலுக்கு வந்து நம்ம பனிஷ்மெண்ட் வாங்குறதா இருக்கட்டும், அம்மா அப்பாவை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தியிருப்போம், இல்லை ஏதாவது பொய் சொல்லி அடி வாங்கியிருப்போம், என்னென்னமோ பண்ணியிருப்போம். அம்மா அப்பாவை கண்டிப்பாக நிறைய பேரை அழுக வச்சுருப்போம். ஏதோ ஒரு ரீசனுக்கு படிக்காமல் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு லவ் மேட்ரு, ஏதாவது என்ன பண்ணாலும் இப்போ வரைக்கும் அவங்க நம்ம கூட நிற்கிறாங்களா? நீ 8ஆவதுலேருந்து சரியில்லை, 9ஆவதுலேருந்து சரியில்லை, ஐயோ நீலாம் பிள்ளையே கிடையாது அப்படின்னு என்ன பேசினாலும் கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கிறது, நமக்காக செலவு பண்ணுறது, நமக்காக லைஃப்பை செட்டில் பண்ணுறது எல்லாம் அவங்க தான். விட்டு போக மாட்டாங்கங்க. அப்படி தான் இருக்கணும். பார்ட்னரும் அப்படி தான். அதுக்காக தான் பார்ட்னர்னு ஒன்று இருக்கிறது. ஓகேவா? சரி, ஓகே, போதும். பேசிக்கிட்டே போவாங்க. என்ன பண்ணாலும் விட்டு கொடுக்காம இருங்க, அவ்வளோதான். வேணுமா, எதை பற்றி அட்வைஸ் வேணும்னு சொல்லிட்டு இன்பா அக்கா கேட்டுக்கலாம். இன்பா அக்கா அட்வைஸ் பண்ணுவாங்க. தெரியுதோ தெரியலையா அட்வைஸ் அப்படி இல்லை. ஆக்சுவலாக எனக்கு தோணுனதை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா பிராங்க் வீடியோஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து நீங்கள் பேசுறது நல்லா இருக்குக்கா, அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொன்னனால நான் வந்து சொல்லியிருக்கேன். இதை விட வந்து இப்போ வந்து லவ் அட்வைஸ் தான் கொடுத்துருக்கேன். மேரேஜ் அட்வைஸில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ ஓரளவுக்கு போச்சுன்னா நான் மேரேஜ் அட்வைஸ் போடுறேன். ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் தான் மெயினான திங்ஸ்லாம் இருக்குது. மெயினான திங்ஸ். ஏன்னா இப்போ டிவோர்ஸ் அதிகமாகிட்டு இருக்குல்ல, அது இல்லாமல் எப்படி தடுக்கலாம், எப்படி சூப்பரான ஒரு லைஃப் கொண்டு போகலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இதுதான் பசங்க, பார்த்தீங்களா? இப்படி தான் இருப்பாங்க. நம்ம எது பண்ணாலும் காதில் வாங்கிக்க மாட்டாங்க, ரீல்ஸ் அனுப்பிச்சா பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் அதை பற்றி கண்டுக்காதீங்க, கவலைப்படாதீங்க. அப்படிதான்.